காலராத்திரி நவராத்திரியோட 7ஆம் நாளில் வழிபடுற தேவி. காலராத்திரி இருள் மற்றும் அசுர சக்தியை அழிக்கும் வடிவம். காலராத்திரியோட பெரிய புராண கதையே ரத்த பீஜன் வதம். ரத்த பீஜன் ரத்தம் தரையில் விழுந்தாலே அதிலிருந்து இன்னொரு ரத்த பீஜன் உருவாகும். அப்போ காலராத்திரி அவன் ரத்தத்தை தரையில விழுவதற்கு முன்னாடியே குதித்து அவனை அழிச்சாங்க. அதுக்கப்புறம் சும்பனு நிசுபனு போன்ற அசுரர்களையும் அழிச்சாங்க. அதுக்கப்புறம் சண்டை முண்டனு அழிச்சு அனைவரும் அவங்கள சாமுண்டின்னு அழிச்சாங்க. காலராத்திரி கருமையான உடலுடன் திறந்த கூந்தலுடன் 3வது கண்களுடன் மிகவும் பயமுறுத்தும் தோற்றமா இருப்பாங்க. ஆனா அவங்க பக்தர்களுக்கு கருணையான அன்னையாக இருப்பாங்க. அவங்களோட வாகனம் கழுதை, ஆயுதம் வஜ்ராயுதம் வாள், மற்ற கைகள்ல அபயஹஸ்தம் வரதஹஸ்தம். அவங்க தோன்ற இடத்துல தீய சக்திகள் பேய்கள் அனைத்தும் மூடி போகும். பயம் கவலை துக்கம் எல்லாம் நீக்குவாங்க. வாழ்க்கையில் வரும் தடைகளும் அகலும். அறிவு அமைதி தைரியம் பெருகும். உங்களோட ஸ்பிரிச்சுவல் பார்ட்ல வேகமா முன்னேறலாம். அவங்கள தியானிக்கும் போது சஹஸ்ரா சக்கரா, அதாவது கிரவுன் சக்கரா வேக்கன் ஆகும். அதனால ஞானம் மோட்சம் மாயை தாண்டும் சக்தி கிடைக்கும். இன்னைக்கான ஸ்பெஷல் கலர் ராயல் ப்ளூ, ஃப்ளவர் எருக்கு பூ, மில்க்வீட், அதுக்கப்புறம் பவளமல்லி, கோரல் ஜாஸ்மின். நைவேத்தியம் ஜாங்கிரி டிஷ், பொங்கல் பாயாசம் அவல் இல்லைனா கொக்கனட் பனானா சீசம் ஸ்வீட்ஸ். பிளானட் சனி சேட்டன் சனி தோஷத்தையும் சனியால் ஏற்படும் தடைகளையும் நீக்குவார். மந்திரம் ஓம் தேவி காலராத்திராயே நமஹ. காலராத்திரி தேவியை நினைச்சு வழிபட்டா நம்ம வாழ்வில் இருந்து பயமும் இருளும் அகன்று தைரியம் அமைதி வெற்றி நிச்சயமா வரும். நாளைக்கு 8ஆம் நாள் நவராத்திரியில மகாகௌரி தேவியின் மென்மையான அருள் பற்றி பார்க்கலாம்.